கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்முடைய வருஷத்தின் கடைசி பகுதிக்குள்ளாக வரும்படியான சந்தோஷமான நாட்களாக இருக்கின்றன. இந்த நாட்களிலே இந்த அனுதின தியானத்திற்கான தலைப்பாக சிட்சிக்கிற தகப்பன் என்ற ஒரு தலைப்பிலே, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், சேஸ்னிங் காட் என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். தகப்பனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலக தகப்பன் மட்டுமல்ல, பரலோக தகப்பன் நமக்கு நம்முடைய வழிகளை அவர் செம்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த செம்மையான தகப்பன் நம்மை செம்மையான வழிகளிலே நடத்தி இந்த ஆண்டு முழுவதும் விசேஷமாக அநேக சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து மகனாக நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையாய் முடித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டுபடியால் எபிரேயர் 12 இப்படியாக 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சிட்சை சகிக்கிறதுனால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் நம் மீது அன்பு கூறுவதனால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து அவர் மகனைப் போல தண்டிக்கிறார் என்று சொல்லி பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நமக்கும் சொல்லுகிறார். கர்த்தருடைய அந்த பரிசுத்த சிட்சை நம்மை அது ஒருவேளை வருத்தத்துக்குரியவர்களாய் நம்முடைய உள்ளத்திலே நாம் எண்ணினாலும் கர்த்தர் அதை நமக்கு நன்மையாக மாற்றி இந்த ஆண்டை முடிக்க கிருபை செய்கிறார். நாம் சிட்சிக்கப்படுவதனால் தகப்பனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சிட்சியாத தகப்பன் இல்லை, பரம தகப்பன் நம்மை சிட்சித்து இந்த ஆண்டை முடிக்க கிருபை செய்கிறார். புதிய ஆண்டிலே சிட்சைகளை நாம் பெறாதபடிக்கு நாம் கர்த்தருக்கென்று அவருடைய சந்நிதியிலே வாழ தீர்மானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.